ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஓல்டு ஒன் தான். பட் ஆனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஸ்ட்ரீட். ஓகே, ஜேன் ஸ்ட்ரீட். ஸோ ஜேன் ஸ்ட்ரீட்னா என்ன? ஜேன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸே மேனிப்புலேட் பண்ணாங்க. மேனிப்புலேட்னா என்னன்னு தெரியும்ல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை ஏற்றுறது, மார்க்கெட்டை இறக்குறது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க இவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளாம் நினச்சிருப்போம் இந்த இண்டெக்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியுமா? ஸோ நிஃப்டி 50 இருக்காங்க, பேங்க் நிஃப்டி இருக்காங்க, இவங்கெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு செபி வந்து பயங்கரமாக ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ எப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க அடித்தது பல ஆயிரக்கணக்கான கோடி. ஸோ அஃபிஷியலாக இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்அஃபிஷியலாக எவ்வளோன்னு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஸோ இவங்க எப்படி இவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்படி மேனிப்புலேட் பண்ணி யாரோட பணத்தை இவங்க கொள்ளையடித்தாங்க, இல்லை இவங்க ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள் இருக்காங்கல்ல, நம்மக்கிட்ட இருந்தால் இவங்க இந்த காசெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி அடிச்சிருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஓகே ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஜேன் ஸ்ட்ரீட் ஃபைன். ஓகே, 566.3 மில்லியன் மார்க்கெட் மேனிப்புலேஷன் செபி, ஜூலை 2025. ஸோ நீங்கள் ஜேன் ஸ்ட்ரீட் செபி நியூஸ் ஆன் ஜேன் ஸ்ட்ரீட் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்களுக்கு அதை ஓரலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இவங்களோட ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை கவுண்ட் பண்ணவே முடியல. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, பில்லியன், 10 பில்லியனா மில்லியனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இவங்க இத்தனை கோடி வந்து ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இவங்க அடித்தது எவ்வளோ இருக்கும்? இட்ஸ் அன்இமேஜினபிள், ரைட்? நம்மளால் வந்து இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. ஜூலை 25 இவங்களோட வைலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேனிப்புலேஷன், அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறது, அப்புறமேட்டு ஈக்விட்டியில் இருக்க அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, ஸ்டாக் ப்ரைஸு, அதை ஏற்றுறது இறக்குறது. ஓகே, செப்பரேட்டிங் ட்ரேடிங் டேஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவங்க வந்து என்ன பண்ணணும், மார்னிங் செஷன் என்ன 9:15 11:45, அதாவது 12 மணிக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்களாம், பை பண்ணுவாங்களாம். பேங்க் நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணுவாங்களாம். பை பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்க ஃப்யூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு அப்படிலாம் முதல்ல பை பண்ணி வச்சுப்பாங்க. கம்மி ரேட்டில் பை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸை வந்து பயங்கரமாக பை பண்ணுவாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு பை பண்ண உடனே அதோட இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்படி ஏற ஆரம்பித்த உடனே மேலே போயிட்டு ஹை ப்ரைஸில் விற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சர்ஸை செல் பண்ணுறது, புட் ஆப்ஷனை பை பண்ணுறது, கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது. ஏன்னா திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கினதை விற்க போகிறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே. ஓகே, இப்போ நான் தமிழில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கா? ஓகே, ஸோ அதில் இருக்கிறது இங்கே போட்டிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ இவங்க எப்போலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 23 மார்ச் 25 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மற்றும் பிற இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், பேங்க் நிஃப்டி தான் பெருசு, அதுக்கப்புறம் மற்ற இண்டெக்ஸ்லேயும் ப்ளே பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. செயற்கையாக இண்டெக்ஸ்களை மேலே அல்லது கீழே நகர்த்தி, அதாவது நான் சொன்னேன்ல, ஸோ நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கின உடனே இண்டெக்ஸ் மேலே போகும், திரும்ப வாங்கினதெல்லாம் விற்றாங்கன்னா இண்டெக்ஸ் கீழே வரும். ஸோ இப்படி
ஆப்ஷன் பொசிஷன்களில் மிகப்பெரிய லாபம் சம்பாதித்துள்ளனர். கண்டிப்பாக இருக்காதா அப்படின்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்க அப்படின்னும் பெரிய லாபம்லாம் இல்லையா அதில்? ஜஸ்ட் திங்க். அப்படின்னா நம்மளுடைய காசு எப்படிலாம் போயிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அதோட ஹிஸ்ட்ரி, அதாவது 2023 2025 வரைக்கும் போயிட்டு அந்த சார்ட்டில் போய் பார்த்தோம்னா மேபி தெரியலாம் ஸோ எப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுமோ நம்ம காசுலாம் அவங்க அடிச்சிருக்காங்க அப்போவே. நம்மளால் ஆப்ஷனில் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டுங்களா? ஸோ அவன் என்ன தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறான். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த கேபிட்டலை வைப் அவுட் பண்ணுறான் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா. ஸோ ஸ்ட்ராட்டஜி 1 இன்ட்ராடே இண்டெக்ஸ் மேனிப்புலேஷன். ஓகே, ஸோ இன்ட்ராடே இண்டெக்ஸ் மேனிப்புலேஷன் என்ன? ஸ்டெப் 1 காலையில் போகிறாங்களா 17 ஜனவரி 2024 அன்றைக்கி. ஓகே, ஜேன் தெரு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் உள்ள பங்குகளை சுமார் 4370 கோடி மதிப்பில் வாங்கியது. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் வந்து 4370 கோடி மதிப்பில் இருக்க அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்குகிறாங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெமினி கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெமினி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெமினி சொல்கிறது லைக் செபி, எஸ்பிஐ, கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷனை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணும், அதோட மதிப்பெலாம் குறைய தானே ஆரம்பிக்கும். கரெக்டாக? அதே போல் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிடுறாங்க. கால் ஆப்ஷன் வந்து ஹை ரேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹெட்ஜிங் மாதிரி காசு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இது பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறானுங்க பாருங்கள். ஸோ கால் ஆப்ஷனை விற்றுறது, புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இண்டெக்ஸ் பின்னர் கீழே வரும் என்ற பெரிய பந்தயம் கட்டினர். அதாவது என்னென்னா, எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் அவங்க கீழே தள்ள போகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அந்த புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க, கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னா என்ன பண்ணணும், அந்த இண்டெக்ஸ் வந்து கீழே விழணும். அப்படி விழணும்னா என்ன பண்ணணும், இவங்க தான் அந்த 4370 கோடி வாங்கி வச்சுருக்காங்களா அதெல்லாம் செல் பண்ணணும். இப்போ மதியம் 2 ஸ்டெப்ஸ் 2. இப்போது காலை வாங்கிய பங்குகளை வேகமாக விற்றனர். மதியம் என்ன பண்ணுறாங்க, விற்று தள்ளுறாங்க. அவன் மாட்டேன்னு விற்று தள்ளின உடனே என்ன நடக்குது, இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. அண்டர்லைங் ஸ்டாக் இழப்பு வந்து 61.6 கோடி. ஆப்ஷனில் அவங்களோட லாபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ, 734 கோடி. 734 கோடி அவங்க என்ன பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஏன் பிரச்சனை அப்படின்னா, முதல்ல வந்து விலையை ஏற்றுறாங்க. செபி என்ன சொல்லியிருக்காங்க, சாதாரண ட்ரேடிங் இல்லை என்று செபி கூறுகிறது. முதல்ல என்ன பண்ணாங்க, விலையை ஏற்றுறாங்க, அப்புறம் விலையை கீழே தள்ளுறாங்க, அதிலிருந்து ஆப்ஷன்லேருந்து லாபம் எடுக்கிறாங்க. இது வந்து இந்த சந்தையை தவறாக வழிநடத்துவதாக செபி கூறுகிறது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் நமக்கு மனசில் எழும், அவன் காசை எடுத்துகிட்டு வரான், அவன் ஏற்றுறான், அப்புறமேட்டு அவன் கீழே இறக்குறான், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதில் வந்து மாற்றுறது யார், ரீட்டைல் பீப்புள் நம்ம மாற்றுறோம். இந்தியன்ஸ் இருக்காங்களா, இந்தியன்ஸ் மாட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட அந்த டாலர் கன்வர்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், பல ஆயிரம் கோடி எடுத்துகிட்டு வரான், மார்க்கெட்டை மேலே தூக்குறான். அப்புறமேட்டு என்ன பண்ணுறான், புட் ஆப்ஷன் வாங்குறான், கால் ஆப்ஷனை செல் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை கீழே விழ வைக்கிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்போம். கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் செல்லோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்போம். பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணுவான், அவன் மார்க்கெட்டை அப்படியே ஃபுல்லாக கீழே தள்ளுவான். கீழே தள்ளின உடனே என்ன நடக்கும், நம்ம வாங்கின ஆப்ஷன் ப்ரீமியம் நம்மளுக்கு நிறைய லாஸ் கிடைக்கும், அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். பட் இது வந்து கரெக்டாக, அதாவது அவன் காசு தானே, அவன் தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் நம்மளுடைய காசு, நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களா, ஸோ இந்தியன்ஸோட காசை அவனுடைய ஸ்ட்ராட்டஜி மூலயமா எடுத்துகிட்டு போகிறான். அதாவது அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது, அதை வச்சு அவன் ப்ளே பண்ணுறான். நம்மக்கிட்ட நிறையா பணம் கிடையாது, நம்மளால் இண்டெக்ஸை மேலே ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. எப்படி ஒரு கிராஜுவலாக தான் நம்மளால் போக முடியும். ஓகே, ஒன் பை ஒன்னாக தான் போக முடியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரே இடத்துல ஒரு 10,000 கோடி 20,000 கோடியை டம்ப் பண்ணி, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே போட்டு அது நம்ம இண்டெக்ஸை மேலே ஏற்றி அதுலேருந்து நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். இதை ஏன் அவன் கரெக்டாக இண்டெக்ஸ்க்கு மட்டும் பண்ணுறான்னா, பேங்க் நிஃப்டியில் அங்கே தான் வந்து நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகுது, ஏகப்பட்ட வால்யூம் ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி.
ஸோ இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த வீக்லி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 10 ரூபா விற்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300, 400, 500, 600, ஏன் 700, 800 கூட போகும். சாதா 10 ரூபாவில் இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து 700, 800 போகும். இதே 100 இருக்கிறது 2000, 3000 சொல்லி போகும். ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்க அந்த வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளே பண்ணுறாங்கல்ல, ஸோ இந்த ப்ளே பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் வந்து ஒரே நாளில் வந்து ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். கரெக்டுங்களா? இப்போது ஸ்ட்ராட்டஜி 2 ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா முதல்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஏற்றுறதோ இறக்குறதோ பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி 2 அதை வந்து என்னென்னா எக்ஸ்டெண்டட் மார்க்கிங் த க்ளோஸ். ஸோ அப்படின்னா இது எக்ஸ்பைரி டேகளில் நடந்ததாக செபி கூறுகிறது. அதாவது என்னென்னா பாருங்கள், ஸோ எக்ஸ்டெண்டட் மார்க்கிங் த க்ளோஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டே இருக்குது அப்படின்னா அதில் டே ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் என்ன 9:15 to 3:30, 2:30 வரைக்கும் இவனுங்க என்ன பண்ணுறது, அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 hour இருக்குது பாருங்கள். லாஸ்ட் 1 hour பயங்கரமாக மார்க்கெட் என்ன பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது. ஓகேங்களா? முழு நாளும் அமைதியாக இருந்தனர். ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் கடைசி 1 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகள் மற்றும் ஃபியூச்சரை வாங்கியோ அல்லது விற்றோ இண்டெக்ஸ் க்ளோசிங் ப்ரைஸை பாதித்தனர். கடைசி நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ஹெவி பை இல்லை ஹெவி செல்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட்டை திருப்பி. ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமாகவும் அவங்க காசு எடுப்பாங்க. ஏன்னா இப்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபியூச்சர்ஸை வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை 3 நாள் முன்னாடி வாங்கி வச்சுருக்காங்க, மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் இப்போ 2 நாள் முன்னாடி வாங்கி வச்சுட்டாங்களா, ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு கடைசி நாளில் பயங்கரமாக விற்கிறது இல்லை வாங்கி அவங்களோட ஃபியூச்சர்ஸை வந்து விற்றுருந்தாங்களோ வாங்கியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வருது. ஏன் ஒரு 2 நாள் அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேலேயே அவங்க பண்ணியிருக்கானுங்க, அதனால தான் மாட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஜூலை 2024 ஜெயின் ஸ்ட்ரீட் சுமார் 2800 கோடி மதிப்பில் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸை விற்றது. இதனால் பேங்க் நிஃப்டி கீழே முடிந்தது. அவர்களிடம் ஏற்கனவே 44,153 கோடி அளவிலான பியரிஷ் ஆப்ஷன் பொசிஷன் இருந்தது. பார்த்தீங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து 44,153 கோடி வந்து புட் ஆப்ஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கானுங்க. அதனால் வந்து அவங்க மார்க்கெட் கீழே விழுந்ததால் முடிஞ்சதால் பயங்கரமான லாபம் கிடச்சிதான். ஏற்கனவே வார்னிங் கொடுத்ததா என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்களே, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். February 6, 2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க, இந்த பேட்டர்னை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வார்னிங் லெட்டர் அனுப்பியது. செபி கூறுவதன்படி வார்னிங்குக்கு பிறகும் ட்ரேடிங் தொடர்ந்தது. அதாவது நீங்கள் வார்னிங் கொடுத்தா அட போங்கடா, உங்கள் வார்னிங்கை நாங்கள் கண்டுக்குவோமா, நீங்கள் எப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், வார்னிங் கொடுத்துருக்கூடாது. அப்போயே என்ன பண்ணியிருக்கணும், கட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸோட பணம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் போதில்லை, எத்தனை பேர் அக்கௌண்ட்டை ப்ளோ அப் பண்ணிட்டு போகிறாங்க. நானே நிறைய வாட்டி அக்கௌண்ட்டை ப்ளோ அப் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் எல்லாருடைய காசும் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, மேனிப்புலேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் வார்னிங் லெட்டர் கொடுத்தா யாருங்க கேட்பா? கரெக்டு தானே? ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்கானுங்க. வார்னிங் லெட்டர் கொடுத்துட்டு அப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ட்ரேட் பண்ணியிருக்கான். பண்ண தானே செய்வான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் தான் எங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கே. ஸோ பணம் தானே இங்கே உலகத்தில் எல்லாமோ. நீ வார்னிங் லெட்டர் கொடுத்தா நீ வார்னிங் லெட்டர் கொடுக்கும்போதே நான் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி சம்பாரிச்சிருவேன். அந்த 20,000 கோடியை வச்சே உன்னை விலைக்கு வாங்கிடுவேன். அந்த வார்னிங் லெட்டர் கொடுக்குறானே அவனையே விலைக்கு வாங்குவேன் நான். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்,
சம்பாதிக்க தான் செய்வான். அதுவும் அமெரிக்கன்ஸ், ஜெயின் ஸ்ட்ரீட், அவன் அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டிலேருந்து பணத்தை அள்ளிட்டு போகிறான். ஸோ ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, செபி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க காசை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வைக்க உத்தரவு. எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா என்னன்னு சரியாக தெரியல. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பேன். இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை. செக்யூரிட்டி மார்க்கெட்டை அணுகவும் தடை. செக்யூரிட்டி மார்க்கெட்னால் ஒன்றும் கிடையாது, ஈக்விட்டி ட்ரேடிங். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கவும் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்டுகளிலும் கட்டுப்பாடு. அசட் ஃப்ரீஸ். இந்தியாவில் உள்ள சொத்துக்களை வாங்க முடியாது, விற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? ChatGPT சஜஷன் சொல்கிறாங்க. ஓகே, நான் நியூஸ் தான் கேட்டேன். இவங்க வந்து சஜஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் மார்க்கெட் மிகவும் பெரியது. ரூபாய் 4000 கோடி மதிப்பில் பங்குகளை வாங்கி விற்றாலும் 40,000 கோடி ஆப்ஷன் பொசிஷனில் லாபம் சம்பாதிக்க முடியும். அதாவது 4000 கோடிக்கு நம்ம பங்குகளை வாங்கி விற்றோம்னா 40,000 கோடிக்கு ஆப்ஷன் பொசிஷனில் சம்பாதிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். எக்ஸ்பைரி டே வால்டிலிட்டி அதிகம். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேகளில் திடீர் உயர்வு திடீர் வீழ்ச்சி நடப்பதற்கான ஒரு காரணம் பெரிய நிறுவனங்களில் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் மேலே போகுது கீழே வரதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ரீட்ரைல் ட்ரேடர்ஸ் கவனமாக இருக்க வேண்டிய. எக்ஸ்பைரி டேயில் ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங், ஃபியர் ஆஃப் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓவர் லெவரேஜிங் அப்படின்னு சொல்லுது. ஒரு வரியில் சொல்கிறாங்களாம். ஒரு வரியில் என்ன சொல்கிறாங்க, செபியின் குற்றச்சாட்டு என்னவென்றால், ஜெயின் ஸ்ட்ரீட் பேங்க் நிஃப்டியின் இண்டெக்ஸ் விலையை தற்காலிகமாக மேலே அல்லது கீழே நகர்த்தி அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தி ஆப்ஷனில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்ததாக கூறுகிறது. இதற்காக 4843 கோடி ரூபாய் முடக்கப்பட்டு இந்திய பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. கவனிக்கவும், செபியின் இடைக்கால உத்தரவு இறுதி தீர்ப்பு இன்னும் வரவில்லை. ஜெயின் ஸ்ட்ரீட் தனது தரப்பை விளக்க வாய்ப்பு பெறும். இது என்ன பண்ணுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், ஐயா நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் எங்களை திரும்பவும் ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக கேட்பான். இவங்களாம் பண்ணணும், ட்ரேட் பண்ணவே விடக்கூடாது. நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ணணும்? முதல்ல ஃபாரின் பீப்புள் வந்து ஏன் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண விடுறீங்க? இந்தியன் மார்க்கெட் வந்து இந்தியன்ஸ்க்கு தானே, ஃபாரின் பீப்புள் எதுக்கு? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அவங்ககிட்டேருந்து எடுப்போமான்னு கேட்டால் டவுட்டு தான். நம்ம அவங்ககிட்டேருந்து 1 ரூபா எடுத்தோம், நம்மகிட்டேருந்து அவன் 1 லட்சம் எடுக்கிறான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இண்டெக்ஸையே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் காலை வைக்கிறோம்னா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். ஓகேங்களா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 1000 ரூபா போட்டோம்னா 500 ரூபா வருது, இல்லை 1000 ரூபா போட்டோம்னா 2000 ரூபா வருது அப்படின்னு தோணும். நீங்கள் 1000 ரூபா போடும்போது 2000 ரூபா வரும், 300 ரூபா போட்டிங்கன்னா 600 ரூபா 700 ரூபா வரும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் 300 ரூபாயில் ட்ரேட் பண்ணி 900 ரூபா எடுத்தான்னு சொல்கிறான். 200% ப்ராஃபிட்டு, 300% ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னான். ஓகேங்களா. ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி இல்லை 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டு ட்ரேட் பண்ணான். அப்படி ட்ரேட் பண்ணும்போது அவன் இவ்வளோ எடுத்தானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டான். ஸோ பிகினர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 20,000 போடுவோம், ஆப்ஷன்ஸில் வாங்குவோம். அப்படி வாங்கின உடனே பார்த்திங்க அப்படின்னா 5000 10,000 அப்படின்னு சொல்லி 6000 5000 10,000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லாபம் வரும். அப்படி லாபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி 1 லட்சம் 2 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதே போல் அங்கே போய் வாங்கினோம்னா அப்போ நம்ம மாட்டிப்போம். ஸோ அப்போ நம்மளுடைய மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிடும். புரியுதில்ல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ கேபிட்டல் வந்து சின்னதாக இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் நிறையா வர மாதிரி தெரியும். நீங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஆப்ஷனில் ட்ராப் ஆகிடுவோம். ஸோ இது எல்லோரும் ஆகிறதில்ல, 90% ஆகிடுவோம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இவங்க இந்த இண்டெக்ஸையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.